ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக வீட்டிலேயே மோர் குழம்பு கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் தேவையான அளவு, தயிர் 200 ml, சால்ட்டு கம்மியாக தான் பிடிக்குங்க, தேவையான அளவு, வெண்டைக்காய் 3 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, தேங்காய் துருவுனது 4 ஸ்பூனுங்க, காரம் இருக்கிற பச்சை மிளகாய் இது, அதனால 2 வச்சுக்கேன், கம்மியாக இருந்தால் 3 வச்சுக்கலாம், அரிசி 1 ஸ்பூனு, துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா 1, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். இதுதான் தேவையான அளவுங்க. இது எல்லாத்தையும் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு, அப்புறம் அரிசி, துவரம்பருப்பு, ஜீரகம் 3ஐயும் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு மிக்சியில் தேங்காய், ஊற வச்ச அரிசி, துவரம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகா போட்டு மிக்சியில் அடிச்சிட்டோம், நைஸாக அடிச்சிட்டிங்கன்னா இப்படி இருக்குங்க. அப்புறம் தயிரையும் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கணுங்க. இவ்வளோதாங்க. அப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கணுங்க. கொஞ்சம் செவந்த உடனே கருவேப்பிலை சேர்த்து ஆட் பண்ணி வெண்டைக்காவையும் ஆட் பண்ணி வதக்கணுங்க. கொஞ்சம் வதங்கின உடனே தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடணும் வெண்டைக்காவை. வெந்த உடனே நீங்கள் அடித்து வச்சுருக்க தேங்காய், அரிசி, பருப்புலாம் போட்டு அடிச்சு வச்சுருக்கோங்களா, அதையும் தயிரையும் விட்டு மிக்ஸ் பண்ணிடணுங்க. இது சிம்மில் வச்சு விட்டுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அரிசி திக்காக இருக்கிறதால அடி பிடிச்சிடும். ஸோ சிம் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அடி பிடிக்காது. தண்ணி விட்டுக்கோங்க, தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது கம்மியாக தான் பிடிக்குங்க, தயிர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லைனால கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்குங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் திக்காயிடும், சீக்கிரம் திக்காயிடும். ஏன்னா அரிசியும் அதில் துவரம்பருப்பு இருக்கிறதால திக்காயிடும், கீழேயும் அடி பிடிக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நொரை கட்டிடணுங்க, அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த எல்லோயிஷாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ள வெண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.